ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மோகனா சமையல் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இதை நீங்கள் லஞ்சுக்கு கூட கொடுத்து விடலாம். சேமியா கிச்சடி தாங்க செய்ய போகிறோம். இந்த சேமியா கிச்சடியை எப்படி ஈஸியாக குயிக்காக செய்யலான்னு வாங்க வீடியோவுக்குள்ளே போயிடலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வீடியோ டீட்டெயிலாக புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சேமியா கிச்சடி செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி அனில் சேமியா ஒரு பேக்கெட் வாங்கியிருக்கேன். நீங்களும் ஒரு பேக்கெட் வாங்கிக்கோங்க. இது ஒரு 150 கிராம் இருக்குது. இந்த அளவுக்கு நான் இன்றைக்கி செய்ய போகிறேன். இது ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். கவரெல்லாம் கட் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான பொருட்கள் கொஞ்சமாக பீன்ஸு, கேரட்டு, ஒரு நீல வாக்கில் நறுக்கிய பெரிய வெங்காயம், கொஞ்சமாக பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சிடலாம். கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் நல்லா சூடேறினதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிட்ருக்க ஸ்டேஜ்லேயே உளுந்தும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா பொரிஞ்சு வரட்டும். இந்த ஸ்டேஜில் பச்சை மிளகாய் காரத்திற்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுறலாம். காரத்திற்காக நாங்கள் வேறு எந்த ஸ்பைசஸும் சேர்த்த போகிறதில்ல, மிளகாய் தாங்க. நீங்கள் காரத்திற்கு தகுந்தாப்பில் சேர்த்துக்கோங்க. இப்போ நீல வாக்கில் நறுக்கின வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது நல்லா வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும், கண்ணாடி பதம் வர அளவுக்கு. இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம இப்போது ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்க்கும் போது இன்னும் மணமாக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது வெங்காயம் நல்லா வதங்கி வந்துட்டோம் பாருங்கள். இந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இது கூடவே ஒரு பெரிய தக்காளியை நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து விட்டு இதை நல்லா கலந்து கொடுத்துடலாம். தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். தக்காளி நல்லா வதங்கி வர்றதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். உப்பு சேர்த்து வதக்குனா தக்காளி இன்னும் சீக்கிரம் வெந்து வந்துடும். இப்போ பாருங்கள், கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. பாருங்கள், தக்காளி இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்மளோட காய்கறிலாம் ஆட் பண்ணிடலாம். கேரட், பீன்ஸ் நறுக்கி வச்சதை ஆட் பண்ணிக்கலாம் பொடி பொடியும். இதற்கு பிறகு கொஞ்சமாக சுண்டல் சேர்த்துக்கலாம், பச்சை சுண்டல். இதையும் சேர்த்து விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். பாருங்கள், நல்லா இதை கலந்து விட்டுறலாம். இதை நல்லா கலந்து கொடுத்துருங்க. காய்கறிலாம் நல்லா சீக்கிரமாக வெந்து வரணும். வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம சேமியா போட்டு கிளற முடியும். இப்போ இது நல்லா கலந்து விட்டாச்சு. இது கூட உப்பு சேர்த்துக்கலாம், அப்போ தான் காய்கறி நல்லா வெந்து வரும். உப்பு சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுட்டு லைட்டாக தண்ணி விட்டு கேரட், பீன்ஸ், சுண்டல் எல்லாம் வெந்து வர அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணலாம். லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக விட்டு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ நல்லா காய்கறி நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜாக இருக்கணும். இந்த அளவுக்கு நல்லா காய்கறி நல்லா வதங்கி வெந்து வரணும். பாருங்கள், இந்த அளவுக்கு வெந்து வந்துட்டால் போதும். நீங்களும் இந்த பதத்துலேயே தண்ணி ஆட் பண்ணிக்கலாம், இதுக்கு தேவையான அளவு. நான் இன்றைக்கி ஒரு பேக்கெட்டுக்கு 400 ml தண்ணி சேர்த்துக்கிட்டேன். பாருங்கள், இந்த சொம்பில் 400 ml தண்ணி இருக்குது, அதை இதோட ஆட் பண்ணிக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் 1 கப் சேமியா ஆட் பண்ணிங்களா, அதுக்கு 1.5 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி இந்த சொம்பில் 400 ml தண்ணி சேர்த்துக்கிட்டேன். தண்ணி சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதித்து வரட்டும். கொதித்து வரும்போது நம்ம சேமியாவை சேர்த்துடலாம். மோகனா சமையல் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். கூட பெல் பட்டனையும் தட்டிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். இப்போ சேமியா பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம சேமியாவை கலந்துடலாம். இதை லைட்டாக நல்லா கலந்து விட்டுக்கோங்க, லோ ஃப்ளேமில் விட்டு. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம். முழுசாக இந்த அளவுக்கு கலந்து எடுத்துக்கோங்க. கலந்து எடுத்ததுக்கப்புறம் இதை மூடி போட்டுடலாம்.
லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா தண்ணி சுண்டுற அளவுக்கு வேக விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் தண்ணிலாம் நல்லா சுண்டியாச்சு. இது கூட நம்ம இப்போ புதினா தழை கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான டேஸ்டியான சேமியா கிச்சடி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களே பாருங்கள், உதிரி உதிரியாக சேமியா கிச்சடி இவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். டாட்டா, பாய் பாய். தொடர்ந்து மௌனா சமையல் சேனலுக்கு சப்போர்ட்